வணக்கம், இது உங்கள் பிராண்டி நியூஸ் நேரலை செய்திகள். இந்திய அரசியலில் ஒரு மிகப்பெரிய ரீஷஃபிலிங் அரங்கேறப் போகிறது. பொங்கல் பண்டிகை முடிந்து தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள். அதற்கேற்ப பிரதமர் நரேந்திர மோடியின் அமைச்சரவையில் மிகப்பெரிய மாற்றங்கள் செய்யப்பட உள்ளதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக தமிழகத்தைச் சேர்ந்த அண்ணாமலைக்கு முக்கிய பதவி வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள உள்ள தமிழ்நாடு, கேரளா மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்க பாஜக தலைமை திட்டமிட்டுள்ளது. இளைய தலைமுறை அமைச்சரவை 2014இல் 62ஆக இருந்த அமைச்சரவையின் சராசரி வயது தற்போது 58ஆக குறைந்துள்ளது. இந்த மாற்றத்திற்கு பிறகு அது மேலும் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முக்கிய முகங்கள்: தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை, பெங்களூரின் தேஜஸ்வி சூர்யா, மும்பையின் பூனம் மகாஜன் மற்றும் மறைந்த சுஷ்மா ஸ்வராஜின் மகள் பன்சூரி ஸ்வராஜ் ஆகியோருக்கு அமைச்சரவையில் இடம் கிடைக்க அதிக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. அரசியல் களத்தில் எதிர்பார்க்கப்படும் மற்ற மாற்றங்கள்: மாநிலங்களவை தேர்தல் வரும் ஏப்ரல் மாதத்தில் 37 மாநிலங்களவை இடங்கள் காலியாக உள்ளன. இதில் தமிழகம் மற்றும் மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து இளம் தலைவர்களை மாநிலங்களவைக்கு அனுப்பி அவர்களை அமைச்சர்களாக்க தலைமை திட்டமிட்டுள்ளது. புதிய தலைவர்: அடுத்த மாதம் நடைபெறவுள்ள பாஜக தேசிய மாநாட்டில் தற்போதைய செயல் தலைவர் நிதின் நபின் ஜனவரி 20ஆம் தேதி முறைப்படி பாஜகவின் தேசிய தலைவராக பொறுப்பேற்க உள்ளார். ஜே.பி. நட்டாவின் பதவிக்காலம் முடிவடைவதைத் தொடர்ந்து இந்த மாற்றம் நடைபெறுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சர் பதவி வழங்கப்படுவது 2026 தேர்தலுக்கான ஒரு முக்கிய வியூகமாக பார்க்கப்படுகிறது. கட்சியின் தேசிய அளவிலான பொறுப்புகளுடன் சேர்த்து அவருக்கு டெல்லியில் ஒரு முக்கிய துறையின் அமைச்சர் பதவி வழங்கப்படலாம். இதன் மூலம் தமிழகத்தில் பாஜகவின் வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லவும் இளைஞர்களை கவரவும் முடியும் என டெல்லி மேலிடம் நம்புகிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது அண்ணாமலை மற்றும் பாஜகவின் இளம் தலைவர்களுக்கு பொருந்துமா? டெல்லியின் இந்த அதிரடி மாற்றங்கள் தமிழக அரசியலில் என்னென்ன தாக்கங்களை ஏற்படுத்தும்? பொறுத்திருந்து பார்ப்போம். இது குறித்த உடனுக்குடன் அப்டேட்டுகளை பெற தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் பிராண்டி நியூஸுக்காக உங்கள் பிராண்டி.